மாண்புமிகு உறுப்பினர் மு பன்னீர்செல்வம், மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. வருகின்ற அடுத்த மாதம் 19/11 அன்று வழக்கு வரப்பெற்றிருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு கிடைக்கப்பெற்றவுடன் அந்த திருமண மண்டபத்தை கட்டுவதற்குண்டான அனுமதியை மாண்புமிகு முதலமைச்சருடன் பெற்று அவர் கோரிய அந்த கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பன்னீர்செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அது எப்போது முடிவடையும் எனக்கு தெரியவில்லை. எனவே என்னுடைய சீர்காழி தொகுதிக்கு உட்பட்ட அருள்மிகு நாராயண பெருமாள் கோயிலில் நீண்ட காலமாக சப்பரம் பயன்படுத்த சுவாமி தூய்தி விழா வருகிற பொழுது சப்பரம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த சப்பரம் இப்பொழுது பழுதடைந்து சேதமாகி உள்ளதால் பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது. எனவே அந்த சப்பரத்திற்கு பதிலாக புதிய திருத்தேர் ஒன்றினை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் புதிதாக அமைத்து கொடுக்க முன்வருவார்களா என தெரிந்து கொள்வதோடு, அதே போன்று அருள்மிகு திருமயிலாடி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நீண்ட காலமாக திருக்குளம் தூர்வாரப்படாமல் இருக்கிறது. அதை தூர்வாரி கொடுத்து அதை தடுப்பு சுவர் அமைத்து கொடுத்து முன்வருவார்களா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். அவர் கோரிய அந்த திருக்கோயிலிய சப்பரம் என்பது பழுதாகி இருப்பது உண்மை. உடனடியாக அந்த சப்பரத்தை சீர்படுத்துகின்ற பணியை மேற்கொள்ளப்படும். தேர் வீதி உலா வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு அந்த வீதி உலா வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருப்பின் நிச்சயம் அவர் கோரிய திருத்தேரும் செய்து தரப்படும். அதோடு அவர் கோரிய அந்த குளம் என்பது சுமார் 27 சென்ட் இடத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த குளமும் தூர்வார்க்கப்பட்டு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு இந்த ஆண்டு இந்த பணி எடுத்துக்கொள்ளப்பட்டு 6 மாத காலத்தில் முடித்து தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதே போல சீர்காழி தொகுதிக்கு உட்பட்ட திருப்பங்கூர் அருள்மிகு சிவலோகநாதர் ஆலயம் இப்பொழுது திருப்பணி வேலை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. எனவே அந்த திருப்பணியை விரைந்து முடித்து எப்போது குடமுழுக்கு நடத்தி கொடுப்பார்கள் என தங்கள் மூலம் அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். இந்த மன்றத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு தகவல், 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் என்பது மன்னர்கள் காலத்தில் நமக்கு உருவாக்கிவிட்டு சென்ற பொக்கிஷங்கள். அந்த திருக்கோயிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை தோன்றிய காலத்திலிருந்து எந்த காலத்திலும் ஏற்படாத ஒரு எண்ணம் மாண்புமிகு எங்கள் முதல்வர் அவர் சிந்தையில் உதித்திட்டத்தின் காரணமாக ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் என்று 425 கோடி ரூபாயை அரசின் சார்பிலே நிதியாக வழங்கி கூடுதலாக உபயதாரர் மற்றும் திருக்கோயில் நிதி என்று 127 கோடியை சேர்த்து 571 கோடி ரூபாய் செலவில் சுமார் 507 திருக்கோயில்கள் வரையறுக்கப்பட்டு அதில் 79 திருக்கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டு 328 திருக்கோயில்கள் குடமுழுக்கிற்கு மேற்கொள்ளப்பட்டு பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக 200 திருக்கோயில்களை குடமுழுக்கு முடிப்பது என்ற ஒரு வரலாற்று பெருமையை பெற இருக்கின்ற இந்த மாமன்றத்தில் அவர் கோரிய இந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு பணி 80% நிறைவு பெற்றிருக்கின்றது. ஜனவரி மாதம் இறுதியில் அந்த திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெறும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.